வணக்கம் நண்பர்களே. பிலீவ் இன் யுவர் செல்ஃப். யூ ஆர் braver than you think, more talented than you know, and capable at more than you can imagine. இதை யார் சொன்னாங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். கிளென் கன்னிங்காம், கன்சாஸின் இரும்பு மனிதர், த அயன் ஆர்ஸ் ஆஃப் கன்சாஸ். 1900களின் தொடக்கத்தில் கன்சாஸ் மாகாணத்தில் கிளென் கன்னிங்காம் என்ற சிறுவன் தனது அண்ணனுடன் பள்ளிக்கு சென்று அங்கிருந்த அடுப்பில் நெருப்பு மூட்டும் வேலையை செய்து வந்தான். ஒரு நாள் காலை யாரோ தவறுதலாக மண்ணெண்ணெய்க்கு பதிலாக பெட்ரோலை ஊற்றி வைத்திருந்தனர். கிளென் தீக்குச்சியை பற்ற வைத்த போது அந்த அடுப்பு பயங்கரமாக வெடித்தது. விபத்தில் அவனது அண்ணன் உயிரிழந்தான். கிளென்னின் இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதியில் மிக கடுமையாக தீயினால் கருகின. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கிளென் மருத்துவர்கள் தன் தாயிடம் அவன் பிழைப்பது கடினம் என்று சொல்வதை கேட்டான். கிளென் உயிர் பிழைத்தான். அதன் பிறகு மருத்துவர்கள் மற்றொரு அதிர்ச்சியான தகவலை சொன்னார்கள். அவனது கால்களில் உள்ள தசைகள் முற்றிலும் சேதமடைந்து விட்டதால் அவனால் இனி ஒருபோதும் நடக்க முடியாது. தனது கால்கள் செயலிழந்து விட்டன என்பதை கிளென் ஏற்க தயாராக இல்லை. படுக்கையில் இருந்தபடியே தினமும் தனது கால்களை தேய்த்து மசாஜ் செய்வான். மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய போது அவனது கால்கள் மெலிந்து தழும்புகளுடன் பலவீனமாக காணப்பட்டன. ஆனால் கிளென் கைவிடவில்லை. தினமும் தனது வீட்டின் பின்னால் இருந்த வேலியை பிடித்து கொண்டு மெல்ல எழ முயற்சிப்பான். ஒவ்வொரு அங்குலமாக தனது உடலை அந்த வேலியை பிடித்து கொண்டே நகர்வான். பல மாதங்கள் கடுமையான வலியை பொறுத்து கொண்ட பிறகு அவனால் எதற்கும் உதவியின்றி நிற்க முடிந்தது. முதல் நடை. வேலியின் துணையின்றி அவனால் தனியாக நடக்க ஓராண்டு காலம் ஆனது. மெதுவாக நடப்பதை விட வேகமாக ஓடும்போது கால்களின் வலி குறைவாக இருப்பதை அவன் உணர்ந்தான். அன்றிலிருந்து பள்ளிக்கும் கடைக்கும் வயல்வெளிகளுக்கும் அவன் ஓடியே செல்லத் தொடங்கினான். நடக்கவே முடியாது என்று சொல்லப்பட்ட கிளென் பின்னாளில் உலகின் மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரர்களில் ஒருவராக மாறினார். 1934ஆம் ஆண்டு 1 மைல் ஓட்டத்தில் உலக சாதனை படைத்தார். 1936ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அவர் வலிமையான உடலுடன் பிறந்தவர் அல்ல, ஆனால் தனது விதியை மாற்றி அமைக்கும் மன வலிமை அவரிடம் இருந்தது. அதனால் தான் அவர் கன்சாஸின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். உங்களை நீங்களே நம்புங்கள். நீங்கள் நினைப்பதை விட அதிக தைரியசாலிகள். நீங்கள் அறிந்து கொண்டதை விட திறமைசாலிகள். உங்கள் கற்பனைக்கு எட்டாத சாதனைகளை செய்யக்கூடியவர்கள் என்று அவர் கூறிய வாக்கியம்தான் அது. நன்றி, வணக்கம்.